ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு கிளாசிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அரசர் சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட காதலிக்கு எழுதின லெட்டர்ஸை தன்னோட 2 பிரைவேட் செக்ரட்டரி அனுப்பிச்சு எடுத்துட்டு வர சொல்றாரு. அரசர் கைவிட்டதுனால அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு மரண படுக்கையில் இருக்கும்போது அந்த லெட்டர்ஸை தன்னோட தங்கச்சி கிட்ட ரகசியமா மறைச்சு வைக்க சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அவங்க இறந்து போனதுனால அந்த லெட்டர்ஸ் வேற யாராவது கையில கிடைச்சா அதை வச்சு அரசரை பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால அரசர் அந்த லெட்டர்ஸை திருப்பி எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த லெட்டர்ஸை பத்தி தெரிஞ்ச ஒரு சீட்டிங் ஃபேமிலி அதை கைப்பற்ற பாக்குறாங்க. லெட்டரை சுத்தி நடக்கிற இந்த கதையில சஸ்பென்ஸான ஸ்கிரீன் பிளேவோட சொன்ன ஒரு அமெரிக்கன் சைலண்ட் மூவி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். வெல்கம் டு தமிழ் சவுண்ட் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ ஷெர்லாக்கை காமிக்கிறாங்க. அவரு லேப்ல உட்கார்ந்து ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஜேம்ஸையும் மேகியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரோட பொழப்பே மற்றவங்கள ஏமாத்தி காசு பார்க்கறது தான். இப்போ இவங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. யாரை ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. இவங்க பேர் அலைஸ். இந்த லெட்டர்ஸ் இப்போ இவங்க கிட்ட தான் இருக்கு. இவங்க இருக்க ரூம்ல கதவு தட்டுற சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. ரூம் பாய், மேடம் உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. அந்த கார்டை பார்த்துட்டு அவங்கள வர சொல்லுங்கன்னு அலைஸ் சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த அதிகாரிகளை கூட்டிட்டு ரூம் பாய் வராரு. இவங்க வரத ஜேம்ஸோட கூட்டாளி பார்த்துறாரு. இவரு பேரு சாம். இந்த விஷயத்த பக்கத்து ரூம்ல இருக்க ஜேம்ஸ் கிட்ட சொல்றாரு. ஜேம்ஸ் தன்னோட ரூம்ல இருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கிறாரு. அந்த செவரு சன்னமானதா இருக்கிறதுனால பக்கத்து ரூம்ல பேசுற விஷயம் இவங்களால கேட்க முடியுது. அலைஸ் கிட்ட அதிகாரிகள் அந்த லெட்டர்ஸை தங்க கிட்ட கொடுக்கற சொல்லி கேட்கறாங்க. அலைஸ் மறுத்துறாங்க. தன்னோட அக்கா இருந்ததுக்கு காரணம் அவர் தானும், அது இல்லாம என் அக்காவோட நினைவா இருக்கிறது அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் சொல்றாங்க. இது பக்கத்து ரூம்ல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஜேம்ஸுக்கும் அவரோட கூட்டாளிகளும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படியாவது அந்த லெட்டர்ஸை நம்ம எடுத்துடணும்னு பிளான் பண்றாங்க. ஜேம்ஸ் மேகி கிட்ட அந்த பொண்ணு கூட பழகி நம்ம கூட தங்க சம்மதிக்க வச்சிரு, நான் ஒரு பிரைவேட் பங்களாவை ஏற்பாடு செய்யறேன்னு சொல்றாரு. லெட்டர்ஸ் கிடைக்காத அதிகாரிகள் அந்த பொண்ணு எங்க லெட்டர்ஸை மறைச்சு வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஷெர்லாக்கோட உதவி தேவைன்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸை ரெக்ரூட் பண்ணி இந்த கேஸை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. மேகியும் அலைஸ் கிட்ட ஃப்ரெண்டா பழகி அவங்கள நம்ப வச்சு தன்னோட கூட்டிட்டு போறாங்க. பேக்கர் ஸ்ட்ரீட்ல ஷெர்லாக் ஹோம்ஸ் தனக்கு அனுப்பின டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இருக்காரு. அங்க டாக்டர் வாட்சனும் வராரு. டாக்டர் வாட்சன் கிட்ட இந்த லெட்டர் பத்தின விஷயத்த சொல்றாரு. டாக்டர், இந்த கேஸ் விஷயமா நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. மேகியை நம்பி போன அலைஸ்க்கு அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட கட்டுப்பாட்டுல வீட்டோட ஒரு கைதியா இருக்காங்க. ஒரு நாள் அலைஸ் அவங்க ரூம்ல இருக்கும்போது அவங்கள உள்ள வச்சு பூட்டிட்டு லெட்டர்ஸை தேடுறாங்க. மேகி கிட்ட ஜேம்ஸ் சொல்றாரு, இந்த சேஃப் கேஸ்ல தான் அந்த லெட்டர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், இதோட பாஸ்கோடையும் அவன் மாத்திட்டான்னு நினைக்கிறேன், என்னால ஓபன் பண்ண முடியல, அதனால இது ஓபன் பண்ண சாம வர சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல சாமும் வந்துடுறாரு. சாம் கொண்டு வந்த பேக்ல இருந்து ஒரு ட்ரில்லர் எடுத்து அந்த கேஸை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா சேஃப் கேஸ் காலியா இருக்கு. இதை பார்த்துட்டு ஜேம்ஸ் டென்ஷன் ஆறாரு. அடுத்த சீன்ல அலைஸ் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர பாக்குறாங்க. வெளியே லாக் பண்ணதுனால அவங்களால வெளியே வர முடியல. கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்டு வீட்டு வேலைக்கார பெண் ரூமை ஓபன் பண்ணி விடுறாங்க. சாம் மேகி கிட்ட அலைஸ் கீழே வர மாதிரி தெரியுது, அவகிட்ட லெட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேளுன்னு சொல்றான். மேகி கீழே வந்து அலைஸ் கிட்ட லெட்டர்ஸ் எங்க வச்சிருக்குன்னு சொல்லு, அதை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. அலைஸ் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அலைஸ் சொல்றதை கேட்டு கடுப்பான ஜேம்ஸ் அவங்களோட கழுத்தை நெருக்கிறாரு. அலைஸ் மயக்கம் போட்டுறாங்க. அதே நேரம் ஷெர்லாக் அங்க வந்துடுறாரு. காலிங் பெல்ல அடிக்கிறாரு. பதட்டமான ஜேம்ஸ் யாருன்னு ஜன்னல்ல பாருன்னு மேகி கிட்ட சொல்றாங்க. ஜன்னல்ல பார்த்துட்டு யாரோ லாங் கோட்டோட கையில ஸ்டிக்கோட ஒரு ஆள் வந்திருக்காருன்னு மேகி சொல்றாங்க. அதை கேட்டு சாம் அது ஷெர்லாக் ஹோம்ஸ், அவன் லெட்டர் எடுக்க தான் வந்திருக்கான்னு சொல்றாரு. ஜேம்ஸ் சாம் கிட்ட நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, ஷெர்லாக் ஹோம்ஸ் லெட்டர் எடுத்துட்டா அவனை அடிச்சுட்டு அந்த லெட்டரை நீ எடுத்துருன்னு சொல்றாரு. சாமும் ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியா வெளியே போயிடுறாரு. மேகி மயக்கமா இருக்க அலைஸை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க இருக்க வேலைக்காரர் கவனிச்சுட்டே இருக்காரு. அவரு ஷெர்லாக்கோட ஸ்பை. ஜேம்ஸ் வேலைக்காரர் கூப்பிட்டு யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னு பாருன்னு சொல்றாரு. வேலைக்காரர் கதவை ஓபன் பண்றாரு. உள்ள வந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் விசிட்டிங் கார்டை காமிச்சு அலைஸை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. வேலைக்காரரும் ஹாலில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிட்ட அலைஸை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அலைஸ் ரூமுக்கு போறாரு. ஆனால் அங்கே இருந்த மேகி அலைஸுக்கு உடம்பு சரியில்லை, யாரையும் இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் அனுப்புகிறாங்க. வேலைக்காரரும் கீழே வந்து ஷெர்லாக் கிட்ட, சார் மேடம்க்கு உடம்பு சரியில்லை, இப்போ அவங்களால யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஷெர்லாக் திரும்ப ஒரு பேப்பரில்
ஒரு நோட் எழுதி இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஜேம்ஸ் ஷெர்லாக் கிட்ட இதை நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. மேலே போன ஜேம்ஸ் மேகியை அலைஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாரு. இங்கே ஷெர்லாக் எல்லா இடத்தையும் நோட்டம் போடுறாரு. அங்கே இருந்த சேஃப் கேஸையும் அவர் பார்த்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சேஃப் கேஸை யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஷெர்லாக்கோட ஸ்பையாக இருக்க வேலைக்காரர் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லெட்டரை கேட்டு அலைஸை அவங்க தாக்குனதையும் சொல்கிறாரு. ஷெர்லாக் கர்டைன் பின்னாடி வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. கிச்சனுக்குள்ளே போன வேலைக்காரர் தன் கூட வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட உனக்கு இங்கே வேலை செய்ய பிடிக்கலன்னா இந்த அட்ரஸ்க்கு போ, உனக்கு நல்ல வேலை கிடைக்குன்னு ஷெர்லாக்கோட அட்ரஸை காமிக்கிறாரு. அடுத்த சீனில் அலைஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த மேகியை பார்த்து ஷெர்லாக் உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. இவங்க 3 பேரும் பேசுகிறத வேலைக்காரர் விட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் நைஸாக தனக்கு பின்னாடி இருந்த பெல்லை அடிக்கிறாரு. அந்த பெல் எதுக்குன்னா கிச்சனில் இருக்கிற வேலைக்காரங்க கூப்பிட்றதுக்காக. பெல் சத்தம் கேட்ட வேலைக்காரர் தர்றாரு. சார் கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. சத்தம் கேட்குது, அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. கடுப்பான ஜேம்ஸ் யாரும் பெல் அடிக்கலன்னு சத்தம் போடுறாரு. அப்போது ஷெர்லாக் மன்னிச்சிடுங்க ஜேம்ஸ், நான் தான் பெல் அடித்தேன், ஏன் எல்லாரும் என்னோட கார்டை உண்மையான அலைஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாரு. வேலைக்காரர்கிட்ட கார்டை கொடுத்து அலைஸ் கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாரு. அப்போது ஜேம்ஸும் மேகியும் மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஷெர்லாக் அவங்கள தடுத்துடுறாரு. மேலே போன வேலைக்காரர் வெளியில் லாக்காக இருந்த அலைஸ் ரூம் ஓப்பன் பண்ணி கதவை தட்டுறாரு. அவங்க டோர் ஓப்பன் பண்ண உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் தந்த அந்த கார்டை அவங்க கிட்ட தராரு. அந்த நோட்டில் மிஸ் அலைஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இருந்தாலும் என்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கீழே வாங்க, அப்படி நீங்கள் 5 நிமிஷத்தில் வரலன்னா நான் மேலே வந்துடுவேன்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு நான் கீழே வரேன்னு அவர்கிட்ட சொல்லுன்னு வேலைக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. வேலைக்காரர் சார் மேடம் வராங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கீழே வந்த அலைஸை பார்த்த ஷெர்லாக் ஹோம்ஸ் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இங்கே உங்களை அடைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு, அது உண்மையானு கேட்குறாரு. அதுக்கு அலைஸ் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் கழுத்தில் இருக்கிற அடையாளத்தை பார்த்தா யாரோ உங்கள் கழுத்தை நெரிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அலைஸ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஜேம்ஸ் கிட்ட வந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு அப்பாவி பெண்ணை இப்படி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சார் நீங்கள் யாரும் இல்லாத அந்த பொண்ணுக்கு உதவுனா அபாண்டமாக எங்கள் மேலே பழிய போடுறீங்கன்னு சொல்கிறாரு. அலைஸ் கிட்ட வந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் எனக்கு மிஸ்டர் கவுண்ட் தான் உங்களை பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்தாரு அப்படின்னு ஹோட்டலில் அரசு அதிகாரிகள் அலைஸை பார்க்க வந்தாங்கல்ல, அதில் ஒருத்தரோட விசிட்டிங் கார்டை எடுத்து காமிக்கிறாரு. அலைஸ்க்கு ஷெர்லாக் எதுக்காக வந்திருக்காருங்கிறது புரிஞ்சிருச்சு. மிஸ் அலைஸ் அரசரோட குடும்ப பேரை காப்பாற்றுறதுக்காக மட்டும் எனக்கு என்ன இல்லை, உங்கள் அக்காவோட பேருக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்னுக்காகவும் தான் இந்த கேஸை நான் கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஷெர்லாக் சொல்கிறாரு. இருந்தாலும் அலைஸ் லெட்டர் தர தயாராக இல்லை. அடுத்து ஷெர்லாக் தன் பேக்கெட்டில் இருந்த ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்த கர்டைன் கிட்ட போய் வேலைக்காரருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. யாரும் பார்க்காத நேரமாக அவர் கையில் அந்த லெட்டரை கொடுத்துக்கிறாரு. லெட்டரை வாங்கின வேலைக்காரர் கிச்சனில் வந்து படித்து பார்க்குறாரு. அதில் ஷெர்லாக் சொன்ன மாதிரி கிச்சனில் நெருப்பை பற்ற வச்சுட்டு கூச்சல் போடுறாரு. அதை கேட்ட ஜேம்ஸும் மேகியும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போன உடனே அலைஸ் அங்கே இருந்த ஒரு சேர்க்கு ஓடுறாங்க. அதை பார்த்த ஷெர்லாக் இந்த சேர்க்குள்ளே தான் லெட்டர்ஸை ஒளிச்சு வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பக்கம் கிச்சனில் மற்ற எல்லாரும் நெருப்பு அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஷெர்லாக் அலைஸ் கிட்ட பயப்படாதீங்க, நான் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தினேன், இந்த லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன்னு சொல்கிறாரு. அந்த லெட்டர்ஸை ஷெர்லாக் சேர்க்குள்ளே இருந்து எடுத்ததை பார்த்துட்டு அலைஸ் அலறாங்க. அவங்க அழுறதை பார்த்துட்டு ஷெர்லாக் பரிதாபப்படுறாரு. இல்லை அலைஸ், நீங்களே மனசு வந்து இதை கொடுக்குற வரைக்கும் இதை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த சமயம் ஜேம்ஸ் அங்கே வந்துடுறாரு. ஷெர்லாக் கையில் லெட்டர் இருக்கிறத பார்த்துட்டு தான் மறைச்சி வச்சுருந்த கன்னை எடுத்து ஒழுங்காக லெட்டர்ஸை கொடுத்துரு, இல்லைனா நீ பணமாக தான் இங்கேருந்து போவேன்னு சொல்கிறாரு. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸை மறுபடியும் அலைஸ் கிட்டேயே ஷெர்லாக் கொடுத்துட்றாரு. ஜேம்ஸ் கிட்ட இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பேக்கர் ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் வாட்சன் ஷெர்லாக்கோட அசிஸ்டன்ட் கிட்ட நாளைக்கு அவரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாம் அங்கே வராரு. ஜேம்ஸ் சாம் கிட்ட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி வா மேலே போய் அந்த லெட்டர்ஸ் அவகிட்ட இருந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அப்போ யாரோ கதை தட்டுற சத்தம் கேட்குது. ஜேம்ஸ் யாருன்னு மேகி கிட்ட பார்க்க சொல்கிறாரு. மேகி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரா இருக்கும், இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சாம் சொல்கிறாரு. அதுக்கு ஜேம்ஸ் அவசரப்படாத இரு, நான் வேலைக்காரனை பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரரை கூப்பிட்டு யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னு பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் கதவை தட்டினதே நம்ம வேலைக்காரர் தான். இல்லைனா அவங்க அலைஸ் கிட்ட இருந்து லெட்டர்ஸை எடுக்க அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்கல்ல, அதனால தான். ஜேம்ஸ் சாம் கிட்ட யாரும் நம்மளை நோட்டம் போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு சாம் நம்ம ப்ரொஃபஸர் மோரியார்கிட்ட பார்க்கணும், கண்டிப்பாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஏன்னா அவருக்கும் ஷெர்லாக்கும் ஏற்கனவே பகை இருக்குது. ஜேம்ஸ்
அப்போ அதுக்கான ஏற்பாடை செய்யன்னு சொல்லி சாமை அனுப்புகிறாரு. லெட்டரை எடுத்துகிட்டு வந்த அலைஸ் ஜன்னலுக்கு பின்னாடி அதை மறைச்சி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் டாக்டர் வாட்சன் ரொம்ப நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணார், மறுபடியும் வரேன்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் சாம் தன்னோட சோர்ஸ் மூலியமாக மோரியாரிட்டியோட ரைட் ஹேண்ட் சக்கரை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். சக்கரை அடுத்த நாள் அவங்கள கூட்டிக்கிட்டு சந்திக்க வர சொல்கிறான். சாம் மேகியையும் ஜேம்ஸையும் கூட்டிக்கிட்டு மோரியாரிட்டியோட ஆளை பார்க்க போகிறாரு. அங்கே ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட ப்ரொஃபஸரை பார்க்கணுன்னு சாம் சொல்கிறான். இங்கே மோரியாரி கிட்ட சக்கரை, சார் நம்ம ஆள் சாம் ஜேம்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவங்களால ஷெர்லாக் எதிர்க்க பலமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணால் ஷெர்லாக்கை நம்ம அழிச்சிடலாம்னு சொல்கிறான். அந்த பெரியவர் சக்கரைக்கு ஃபோன் பண்ணுறாரு. சாம் வந்திருக்கான்னு சொல்கிறாரு. சக்கரை ப்ரொஃபஸர்கிட்ட, சார் நம்ம ஆள் வந்துட்டான், அவனை கீழே வர சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அவங்கள அனுப்ப சொல்கிறாரு. அந்த பெரியவர் அவங்கள வர சொல்லி தனக்கு பின்னாடி இருந்த பீரோவை நகர்த்துறாரு. அப்புறம் அங்கிருந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆனதும் அவங்கள உள்ளே இறக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வரதை தெரிஞ்சு சக்கரை ஒரு லிவரை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணுறான். வெயிட் பண்ணுங்க, ப்ரொஃபஸர் வந்துடுவாருன்னு சொல்கிறான். மோரியாரிட்டி வந்த உடனே சாம் ஜேம்ஸையும் மேகியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். எல்லாத்தையும் கேட்ட மோரியாரிட்டி, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, அந்த லெட்டர்ஸ் இருக்கிற கவர் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணுங்க. நான் சொல்லும்போது ஷெர்லாக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்க வேலைக்காரன் ஷெர்லாக்கோட ஸ்பை, முதல்ல அவனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் சக்கரை கிட்ட, இன்னைக்கு நைட் 9 மணிக்கு ஷெர்லாக் வீட்டில் அவனை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, நான் அவனை சந்திக்கணும், அதுக்கான ஏற்பாடை செய்யன்னு சொல்கிறாரு. தன்னோட கைத்துப்பாக்கியை எடுத்து, ஷெர்லாக் உன்னோட கதை நீயோட முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. வேலைக்காரர் ஷெர்லாக்கோட ஆளுன்னு தெரிஞ்சு ஜேம்ஸ் அவரை கொலை செய்ய ஆட்களை ரெடி பண்ணிட்டாரு. வேலைக்காரரை கூப்பிட்டு வீட்டோட பின்னாடி பக்கமாக போய் நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்கிறாரு. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த மோரியாரிட்டியோட ஆளுங்க அவரை தாக்குறாங்க. வேலைக்காரரோட அலற சத்தம் கேட்ட வேலைக்காரம்மா கூச்சல் போடுறாங்க. மேகி சத்தம் கேட்டு பயப்படுறாங்க. ஜேம்ஸ் நமக்கு செஞ்ச துரோகத்துக்காக அவனுக்கு இந்த பரிசு தேவைதான்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஷெர்லாக்கோட வீட்டுக்கு வேலைக்காரம்மா பதட்டத்தோடு வராங்க. அங்கே வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஷெர்லாக் தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவங்கள ஒரு ரூமில் உட்கார வைக்க சொல்கிறாரு. அதே சமயம் ஷெர்லாக்கோட வீட்டுக்கு தலையில் கட்டோட அவரோட ஸ்பையாக இருந்த வேலைக்காரரும் வந்துடுறாரு. அவர் ஷெர்லாக் கிட்ட தன்னை 3 பேர் தாக்குனாங்க, நான் எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அடிபட்டு வந்த வேலைக்காரர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேலைக்காரம்மாவை, அந்த ரூமில் உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் நான் இவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. சக்கரை தன்னோட ஆள் மூலமாக ஒரு லெட்டரை ஷெர்லாக் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அசிஸ்டண்ட் அதை ஷெர்லாக் கிட்ட கொடுக்குறாரு. ஷெர்லாக் அதை வாங்கி படிச்சுட்டு லெட்டரில் இருக்கிற விஷயம் வேலைக்காரம்மாவுக்கு கேட்கணுங்கிறதுக்காகவே, டாக்டர் வாட்சன் இதை நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாரு. டாக்டர் வாட்சனும் வாங்கி படிக்கிறாரு. அதில் அலைஸ் தங்கிட்ட இருக்கிற லெட்டரை கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. உங்களுக்கு லெட்டர்ஸ் வேணும்னா நைட்டு 11 மணிக்கு தனியாக 5000 யூரோவோட காட்ஸ் மெமோரியலுக்கு வந்துடுங்க, இப்படிக்கு ஜேம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எல்லாத்தையும் இருக்க வேலைக்காரம்மா கேட்டுறாங்க. ஷெர்லாக் இந்த வேலைக்காரம்மா கிட்ட, அலைஸ் கிட்ட அவங்க சொன்ன மாதிரியே நான் காசு கொடுத்து லெட்டர்ஸை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாரு. கட்டோடு இருக்க வேலைக்காரரை டாக்டர் வாட்சன் கிளினிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி ஷெர்லாக் அவரை அனுப்புகிறாரு. உள்ளே இருந்து வெளியே வந்த வேலைக்காரரை பதுங்கி இருந்த ப்ரொஃபஸரோட ஆளுங்க மறுபடியும் தூக்கிடுறாங்க. சக்கரை கூட இருந்த இன்னொரு ஆள் திடீர்னு மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு கிளினிக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சக்கரை இன்னொரு ஆளை விட்டு ஷெர்லாக் வீட்டில் இருக்க டாக்டர் வாட்சனை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். இப்போ யாரும் ஷெர்லாக் கூட இல்லை. இந்த நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொஃபஸர் ஒரு அடியாளோட ஷெர்லாக்கோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் கூட இருந்த ஆள் ஷெர்லாக்கோட அசிஸ்டண்ட்டை நகர விடாமல் பிடிச்சிக்கிறான். சத்தம் கேட்ட ஷெர்லாக் துப்பாக்கி எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாரு. மேலே வந்த ப்ரொஃபஸர் ஷெர்லாக்கை பார்த்து, குட் ஈவினிங் ஷெர்லாக். அதுக்கு ஷெர்லாக் குட் ஈவினிங் ப்ரொஃபஸர்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸரோட கையில் எந்த ஆயுதம் இல்லாததை பார்த்துட்டு வாங்க ப்ரொஃபஸர்னு சொல்கிறாரு. உள்ளே வந்த ப்ரொஃபஸர் தன் பாக்கெட்டில் மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கியை எடுக்க பார்க்குறாரு. கீழே ஷெர்லாக்கோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட ஆளை அடித்து தள்ளி விட்டுட்டு மேலே வந்துடுறாரு. ஷெர்லாக் அசிஸ்டன்ட் கிட்ட ப்ரொஃபஸரோட பாக்கெட்டில் இருக்க கன்னை எடுன்னு சொல்கிறாரு. கன்னை எடுத்ததும் ஷெர்லாக் நைஸாக அதில் இருந்த புல்லட்ஸை எடுத்துட்டு டேபிள் மேலே கன்னை வச்சிடுறாரு. நான் உங்களுக்கு கொடுத்த 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு ப்ரொஃபஸர், நீங்கள் இப்போ கிளம்பலான்னு ஷெர்லாக் சொல்ல, கடுப்பான ப்ரொஃபஸர் டேபிள் மேலே இருந்த புல்லட் இல்லாத கன்னை எடுத்து ஷெர்லாக்கை சுடுறாரு. ப்ரொஃபஸர் இந்தாங்க உங்களோட புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடித்து தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ப்ரொஃபஸருக்கு ரொம்ப நேரமாச்சு, அவர் அனுப்பியிருப்பான்னு சொல்கிறாரு. காண்டான ப்ரொஃபஸர், உன்னோட சாவு என் கையில் தான் ஷெர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஷெர்லாக் வீட்டிலேருந்து வந்த வேலைக்காரம்மா அலைஸ் கிட்ட ஜேம்ஸ் எழுதின லெட்டர் பற்றியும்
ஷெர்லாக் அந்த லெட்டர்ஸை வாங்கிக்கிறேன்னு சொன்னதையும் அலைஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, எந்த இடம்னு அலைஸ் கேட்குறதுக்கு காட்ஸ் மெமோரியல்னு சொன்னதும் ஜேம்ஸ் இப்போ தான் அங்கே போகிறாருன்னு சொன்ன உடனே அலைஸ் ஜேம்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் கரெக்டாக காட்ஸ் மெமோரியலுக்கு வந்துடுறாரு. அங்கே அவருக்காக ஒரு குதிரை வண்டி காத்திருக்கு. ஷெர்லாக் அந்த வண்டியில் ஏறின உடனே வேற ஒரு இடத்த நோக்கி போகுது. மோரியாரிட்டியோட ஆளுங்க ஒரு கேஸ் சேம்பரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷெர்லாக் வந்த உடனே அதில் பாய்சனஸ் கேஸை விட்டு அவரை கொலை பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஜேம்ஸை ஃபாலோ பண்ணி வந்த அலைஸும் அங்கே வந்துடுறாங்க. அதே நேரம் ப்ரொஃபஸரும் அங்கே வந்து எல்லா விஷயம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் அலைஸ் கேஸ் சேம்பருக்குள்ளே வந்துடுறாங்க. ஜேம்ஸை பார்த்த அலைஸ், நீங்கள் ஷெர்லாக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும், அவரை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் ஆளுங்களை கூப்பிட்டு அலைஸை கட்டி பக்கத்து ரூமில் அடைச்சி வச்சிடுறாரு. ஷெர்லாக்கும் கேஸ் சேம்பருக்கு வந்துடுறாரு. உள்ளே உட்காந்துட்டு இருந்த ஜேம்ஸ் ஷெர்லாக் கிட்ட, இந்தாங்க நீங்கள் கேட்ட லெட்டர்ஸ், நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு. ஜேம்ஸ் லெட்டரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறாரு. மயக்கம் தெளிஞ்ச அலைஸ் கை கால் கட்டப்பட்டிருந்த நிலைமையில் கதவை தள்ளுறாங்க. டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி அலைஸை காப்பாற்றுறாரு. ஜேம்ஸ் ஆளுங்களை கூப்பிட்றாரு. ஷெர்லாக்கும் அங்கிருந்த ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது. ஷெர்லாக் அங்கிருந்த லைட்டை அடித்து உடைச்சிட்றாரு. அந்த ரூமே இருட்டாயிருது. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்து வெளியே ரூமை லாக் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள கைது பண்ணிடுறாரு. கொலை பண்ண பிளான் ஃபெயில் ஆனதுனால மோரியாரிட்டி அடுத்த பிளானை போடுறாரு. பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஷெர்லாக்கோட வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால டாக்டர் வாட்சனோட கிளினிக்கில் தான் ஷெர்லாக் அவரோட கிளைண்ட்ஸை பார்க்குறாரு. இதை தெரிஞ்ச மோரியாரிட்டியோட கேங் மேகியை ஒரு கிளைண்ட்டு மாதிரி அனுப்புகிறாங்க. அங்கே இருந்த டாக்டர் வாட்சன் கிட்ட மேகி தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதாகவும் அதுக்காக ஷெர்லாக்கை பார்க்க வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களோட நடவடிக்கையை பார்த்த டாக்டர் வாட்சன் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. திடீர்னு ஒரு குதிரை வண்டி டாக்டரோட கிளினிக்கு வெளியே இருந்த வண்டியோட மோதிருது. சத்தம் கேட்டு போலீஸ் அங்கே வந்துடுது. ஷெர்லாக்கை கொலை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்த மோரியாரிட்டியோட கேங் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அந்த வண்டியில் வந்த ஒரு பெரியவருக்கு அடிபட்டுருது. எத்தாப்பில் இருக்க டாக்டர் வாட்சனோட கிளினிக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த பெரியவர் வேஷத்தில் வந்திருக்கிறது ஷெர்லாக் ஹோம்ஸ். தன் கூட வந்த குதிரை வண்டிக்காரரை கதவை லாக் பண்ண விட சொல்றாரு. மேகி வெளியே தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக. டாக்டர் வாட்சன் அது ஷெர்லாக்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இதை கேட்ட மேகி அந்த கேப்ல இன்னொரு டோர் வழியா வெளியே தப்பிச்சு போற பாக்குறாங்க. ஆனா ஷெர்லாக் ஏற்கனவே வெளியே ஒரு ஆளை நிக்க வச்சிருக்காரு. மேகியை பிடிச்சிட்டு ஷெர்லாக் கிட்ட கூட்டிட்டு வராரு. அப்போ ஜன்னல் வழியா மேகியோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மோரியாரிட்டியோட கேங்கை டாக்டர் பாத்துறாரு. மேகி கிட்ட இருந்து சிக்னல் வராததுனால மோரியாரிட்டி சக்கர் கிட்ட சொல்லி டாக்டர் வாட்சன் கிளினிக் முன்னாடி இருக்க குதிரை வண்டிக்காரர் விலை பேசி அவரோட ட்ரெஸ்ஸை வாங்கி மாறுவேஷம் போட்டுக்கிறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிற பையன் உடனே ஷெர்லாக் கிட்ட போய் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். சுதாரிச்ச ஷெர்லாக் ஹோம்ஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னும் 1/2 hourல வந்தா ப்ரொஃபசர் மோரியாரிட்டி நீங்க பிடிச்சிடலான்னு சொல்றாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் டாக்டர் வாட்சனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வெளியே இருக்க குதிரை வண்டிக்காரரை வந்து இந்த லக்கேஜ் எடுத்துட்டு போக சொல்லுன்னு சொல்றாரு. அங்க இருக்கிறது மோரியாரிட்டின்னு ஷெர்லாக்கு ஏற்கனவே தெரியும். அசிஸ்டண்ட்டும் வெளியே போய் வேஷம் போட்டுட்டு இருக்க ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாரு. மோரியாரிட்டி இதுதான் கரெக்டான நேரம், ஷெர்லாக்கை வண்டியில வச்சு கொன்றலான்னு உள்ள போறாரு. உள்ள போன ப்ரொஃபசர் கையில விலங்கு போட்டுறாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். போலீஸும் அங்க வந்துடுறாங்க. மோரியாரிட்டி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் டாக்டர் கிட்ட அலைஸை நான் இங்க வர சொல்லியிருக்கேன், அவ வந்தா பக்கத்து ரூம்ல உட்கார வைங்க, நான் பேசுறத அவ கேட்கணும்னு சொல்றாரு. நான் அரசரோட அதிகாரிகளையும் இந்த லெட்டர்ஸை வாங்கிட்டு போக சொல்லி வர சொல்லியிருக்கேன். ஜேம்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த இந்த டூப்ளிகேட் லெட்டர்ஸை நான் அவங்க கிட்ட கொடுத்த உடனே என்ன திருடன்னு ஏமாத்துக்காரன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது அலைஸ் கண்டிப்பா தானே கொண்டு வந்த லெட்டர்ஸை கொடுத்துருவா. இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல டாக்டர், அலைஸ் கிட்ட இந்த லெட்டர்ஸை வாங்கன்னு ஷெர்லாக் வருத்தப்பட்டு சொல்றாரு. அலைஸும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. ஷெர்லாக் சொன்ன மாதிரி பக்கத்து இருக்க ரூம்ல டாக்டர் உட்கார வைக்கிறாரு. அரசரோட அதிகாரிகளும் அங்கே வந்துடுறாங்க. ஷெர்லாக் பிளான் பண்ண மாதிரியே டம்மி லெட்டர்ஸை கொடுக்குறாரு. அவங்களும் பார்த்துட்டு இதில் ஒன்றும் இல்லைன்னு கோவப்படுறாங்க. ஷெர்லாக் அந்த அதிகாரிங்க கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அலைஸ் ஷெர்லாக் கிட்ட அந்த லெட்டர்ஸை கொண்டு வந்து தராங்க. ஷெர்லாக் அதை வாங்க மறுக்கிறாரு. அலைஸ் அரசு அதிகாரிகள்கிட்ட என்னோட முழு மனசோட தான் இந்த லெட்டர்ஸை நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின அரசு அதிகாரிகள் நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஷெர்லாக் அலைஸ் கிட்ட இது எல்லாம் நான் போட்ட பிளான் தான், இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல, கண்டிப்பா என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கு அலைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஷெர்லாக், நாம 2 பேரும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க.